ஜானி ஜான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவர் வந்தாலே வந்து அவரோட மற்ற ஃபில்மோட இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால கான்ஷியஸாக இருப்பேன். அவர் சும்மா லைட்டாக இப்படி அவரோட ஸ்டைலில் திரும்பினாலே கட் பண்ணிவிடுவேன். அவர் லிப்பை இப்படி பண்ணால் இல்லை பிளிங்க் அன்னெசரியாக பண்ணாலே கட் பண்ணிவிடுவேன். நான் போய்கிட்டே இருக்கும் டேக் அவர் வந்தாலே. அது அவருக்கெல்லாம் 24-25 டேக் போச்சு மேக்ஸிமம். ஒரு நாளாக 11:45 ஆரம்பிச்சு 12:45, 1:45, 2:45 வரலாம் போகுது. டேக்ஸ் போயிட்டே இருக்குது. என்னன்னா இந்த இது வந்து எனக்கு அது இப்போவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் பண்ணுறோம். நான் சொல்கிறத கேட்டு இவ்வளோ தூரம் அவர் பொலைட்டாக ஓகே சரியாடா ஓகே இல்லையா சரி நம்ம பண்ணலாண்டா அப்படின்னு திரும்ப 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 ஒவ்வொரு டைமும் வருவார், பார்ப்பார், ஏன் ஓகே இல்லை அப்படியே கவனிப்பார். சில நேரம் அப்படியே சைலண்ட்டாக திரும்ப ரீடேக்னா என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டுட்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். கடைசியாக ஓகே பண்ணனா மட்டும் எதனால் ஓகே ஆச்சுன்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. லிட்ரலாக ஒரு 100 பேர் 150 பேர் முன்னாடி ஒருத்தவங்க வந்து அவர்ஸ் டுகெதர் இத்தனை டேக்ஸ் போகிறது நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளே அந்த பொசிஷனில் இருக்குன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு எவ்வளோ ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும்ல அது. ஈவன் புது புது ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி வந்து, ஆனால் அது எதை பற்றியுமே இல்லாமல் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு சேர்ஃபுல்லாக அவர் பண்ணி கொடுத்தது வந்து எல்லாம் ரொம்ப பெரிய குவாலிட்டி தான். அது ஒரு